வாங்கிட்டு வந்தோம் தமிழ் புத்தாண்டு சார்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அது என்னென்னு அன்பாக்சிங் வீடியோ பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டீம் பட்டன் அவரை பிரிக்கலாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பூர்வீகாவில் போய் ஒரு பொருளை வாங்கலான்னு போய் வாங்கிட்டு வந்தோம். அது என்னென்னு அன்பாக்சிங் வீடியோ பண்ணி பார்க்கலாமா. வீனஸோட புது ஸ்டீம் அயன் பாக்ஸ் இருந்ததில் கொஞ்சம் நல்ல மாடலாக இருந்தது. இதுதான் கொஞ்சம் வாட்ஸு எல்லாமே அதிகமாக இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் 2-3 மாடல் இருந்தது, இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு பார்த்தோம். இதில் செல்ஃப் ஸ்ப்ரே பட்டன், அதுக்கப்புறம் ஸ்டீம் பட்டன், ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொஞ்சம் இருந்தது. வாட்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக வாட்ஸும் வந்து 1600 வாட்ஸு ப்ளஸ் நான்ஸ்டிக் பிளேட்டுன்னு அந்த பிளேட் டைப் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடலுக்கு 2 years + 6 months எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட கொடுத்தாங்க. அதனால் உள்ள அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் நான் ஓப்பன் பண்ணிட்டோம் ஒரு தடவை. இப்போ ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக உள்ளே லாக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றதுனால. இதில் இன்னொன்று, அவங்க போனதுக்கு ஏசி வாங்கினா இந்த கூப்பன் கொடுத்தா 1000 ரூபா தள்ளுபடி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏசி ஆனால் நாங்கள் இப்போ வாங்கினோம். இதுதான் புது அயன் பாக்ஸ். உள்ள ஒரு யூசர் மேனுவல் வழக்கம் போல தான் எல்லா பொருளுக்கும் இருக்கிற மாதிரி பக்கம் பக்கமாக அவங்க சிம்பிளாக ஒரு வார்த்தையில் வழக்கம் போல் பக்கமாக என்னதான் கொடுத்து வச்சுருந்தாலும் அவங்க சிம்பிளாக ஒரே வார்த்தையில் இந்த பட்டன் இருக்குது இந்த பட்டன் இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்க போகிறதில்ல. இந்த கேரண்டி கார்டு அப்படியே வச்சுட்டு அடுத்ததை நம்ம பார்க்கலாம். அவரை பிரிக்கலாமா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயர் தான். பொதுவாக அயன் பாக்ஸில் மெயினாக ஃபஸ்ட்டு போகிறதே இந்த வயர் தான். இவங்க வந்து இதில் புது டெக்னாலஜியோடு கொடுத்துருக்காங்க. மெயின் இது வாங்கின ஒரு விஷயம் இதுதான். ட்ராக் பால் மாதிரி கொடுத்து ஒரு புதுசாக இது உள்ளது மூமெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சர்க்குலேஷன் மொத்தத்தில் கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு ஆப்ஷன் புதுசாக இருந்தது. மற்றபடி ஸ்டீம் அயன் பாக்ஸில் என்ன இருக்குமோ அதே இதுதான். இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறது. இங்கே ப்ரெஸ் பண்ணோன்னா இதோட பிளேட் பார்த்தீங்கன்னா பிளேட் கோட்டிங் இதுதான். ஸ்டீம் அயன் பாக்ஸ்னால் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் தண்ணியை ஊற்றி நம்ம சாதாரணமாக அயன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, சுருக்கம் இருந்தால் தண்ணி ஊற்றி அயன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் தண்ணி உள்ளே ஊற்றிட்டு தண்ணிக்கும் அளவு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லெவல் ஊற்றணுன்ட்டு ஊற்றி இதை வந்து மேனுவல் ஸ்ப்ரே இந்த ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இது நார்மலாக அயன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ப்ளஸ் நம்ம ஸ்ட்ரீம் இது ப்ரெஸ் பண்ணோன்னா மேனுவலாக இங்கே வந்து இன்னொன்று இதில் வந்து ஸ்டாப் பொறுமையாக பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இதை கொடுத்துட்டோன்னா சுத்தமாக ஸ்ட்ரீமே இல்லாமல் பண்ணுற மாதிரி. இது ஸ்டீம் ரெடியானது தான். இது வந்து இதே தான், இங்கே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்டீம் மேனுவலாக வருது. ப்ளஸ் இதுலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்ப்ரே பட்டன் தான் வந்து இங்கே ஸ்ப்ரே ஆகுது. அயன் பண்ணும்போது இப்போ வச்சு ஸ்ப்ரே பண்ணி மேனுவலாக ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா இங்கேருந்து இப்படி வச்சு அயன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அயன் பாக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இப்போ அதை உள்ள ஆப்ரேட் ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றி பார்க்கலாம். இது
இது வந்து என்ன கண்ட்ரோல் இருக்குன்றதுக்காக உண்டானது. லெனின் காட்டனு, உல், சில்க்ஸு, பட்டு புடவைலாம் அயன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது நைலான் காட்டன் லெவல் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே வைக்கணும், மேனுவல் வைக்கணும். இதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நிப்பாட்டி வைக்கும்போது இந்த மெத்தட்லாம் நிப்பாட்டணும். இதுக்கு தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் கப்பு கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் இதை ஒரு கப்பு பிடிச்சி ஊற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ அதை ட்ரை பண்ணலாம். ஊற்றி இப்போ அயன் பண்ணி நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது ஒரு இருங்க, இப்போ நம்ம ட்ரையலோட காமிக்கிறோம் பாருங்க. இப்போ மெஷர்மெண்ட் கப்லேருந்து நம்ம தண்ணி எடுத்து ஊற்றலாம். ஊற்றிட்டு ஒரு துணியை அயன் பண்ணி பார்க்கலாம். ஊற்றுக்கலாம். இதில் அந்த ஹோல் ஊத்துங்க ஊத்துங்க ஊத்துங்க. ஏய் ஊத்து. ஊத்து. இப்போதான் ஓப்பன் பண்ணுறோம். வயரை பிரித்து அக்ரி மட்டும் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஹீட் ஏற்றுறதுக்காக வச்சுருக்கோம். நிமித்தி உள்ள ஸ்ட்ரீம் இருக்குன்றதுனால இப்போ வைக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீம் வந்துட்டு இருக்கு. இந்த வெளிச்சத்தில் தெரியுதா என்னன்னு தெரியல. இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறதுனால ஒன்றும் தெரியல. தண்ணி அதிகமாக லீக்கேஜ் ஆகுது. நீங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆப்ஷன்ஸில் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் அதுக்குள்ளே முடிஞ்சால் நாங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் போடுறோம்.